யோசிச்சு பாருங்க. அதனுடைய பரிணாம வளர்ச்சி நிறைய வந்துருச்சு. அதனுடைய பல்பனா என்ன சொல்றோம், எல்இடி வெளியே வந்துருச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன சொல்றோம், லைட்டா ஒரு ஜிப்பு போட்டு பாட்டு கேட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒருடைய பரிணாமம். அது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஐயாங்கிறவர் எப்போதும் என்ன பண்ணாருன்னா, ஒரு நட்சத்திரத்தை காட்டிலும் உபநட்சத்திரம் வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டார். அதாவது நட்சத்திரத்தை காட்டிலும். அதனால ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதையே பழமையவே நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப கேபி சிஸ்டங்கிற பொழுது ஐயா பதில் அவர் இறந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல ஆகிப்போச்சுங்க. அந்த 40 வருடங்கள்லாம் அவர் என்ன ஒரு பரிணாம நிலையை கொண்டு வந்தாருன்னா, கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாருங்க. கோபாலகிருஷ்ணன் ஒரு முன்னோர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, தசையை காட்டிலும் புத்தி வலிமை வாய்ந்தது அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு போனார். அப்ப ஒரு தசைக்குள்ள 9 புத்தி இருக்கு. தசையை மீறி புத்தி வேலை செய்யலாம். அதனுடைய கொடுப்பணிகள் நல்லா இருந்தா, அதனுடைய பாகத்தொடர்புகள் நல்லா இருந்தால் தசையை மீறி புத்தி வேலை செய்யலாம். புத்தி என்பது வலிமை வாய்ந்தது. நம்ம உடல் என்பது என்ன சொல்றோம், தசைகளால் ஆனது உடம்பு. ஆனா இதை இயக்கக்கூடியது யாரு? புத்தி. மூளைன்னு சொல்றோமா? புத்தி இருக்கான்னு